ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குக்கும்பர் வச்சு ரைஸ் பண்ணியிருக்கேங்க. இது ஒரு வித்தியாசமான ரெசிபி. இது ஜாஸ்தி நீங்கள் எந்த யூடியூப்லையும் பார்த்துருக்க மாட்டீங்க. என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை பெஸ்ட்டு ட்ரையாக இருந்துச்சு. அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா குக்கும்பர் ஒரு பெரிய குக்கும்பர் எடுத்திருக்கேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக் சைஸில் இருக்கிற குக்கும்பர். தமிழ்நாட்டில் கிடைக்கிற மாதிரி அந்த மெல்லிஸாக இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லை. இது நல்லா பெருசாக இருக்கிற குக்கும்பர் எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு லெமனை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் லெமன் தாங்க எடுத்திருக்கேன். ஸோ குக்கும்பர் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பச்சை மிளகாய் 2 நல்லா கீரி எடுத்து வச்சுருக்கேன். 4 வரமிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஒரு 6 டேபிள் ஸ்பூன் பக்கமாக. அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் பக்கமாக பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேங்க. அது எண்ணெயிலே வறுக்கணும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து பிங்க் சால்ட் எடுத்துருக்கேங்க. இவ்வளோ தாங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் பக்கமாக சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த சமையல் எண்ணெயாக இருந்தாலும் சூப்பராக வந்துடும். இதுக்கு இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு பார்த்திங்கன்னா குக்கும்பர் கட் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேப்பர் டவலில் நீட்டாக பேப்பர் டிஷ்யூ டவல் இருக்குது பார்த்திங்களா, அதில் நீட்டாக இது பண்ணிக்கோங்க. ஏன்னா அது தண்ணி விடும் இல்லைங்களா, அதனால தான். ஸோ இது கடைசியாக தான் ஆட் பண்ண போகிறோம், அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதை நல்லா வந்து கட் பண்ணி வச்சோன்னே இது பண்ணிக்கோங்க. ஸோ குக்கும்பரையும் லெமன் ஜூஸையும் நம்ம கடைசியாக தான் ஆட் பண்ண போகிறோம், அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு போடணும், உளுத்தம்பருப்பு போடணும், அப்புறம் கடலைப்பருப்பு போடணும். இது லைட்டாக செவக்கும் போதே நான் வந்து கடலையை போட்டுடுறேங்க, நிலக்கடலையை. ஸோ நிலக்கடலை வந்து பார்த்திங்கன்னா அந்த தோல் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணுங்க. அவ்வளோதான். இது நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. இது நல்லா பிரிஞ்சு வதங்கிட்டே இருக்கும்போது யூஷுவல் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம பச்சை மிளகா வரமிளகா போடுவோம். இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா நான் யூஷுவல் இதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க. பெருங்காயத்தூள் போட்டதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அது நான் அதில் காமிக்க மறந்துட்டேன், சாரி. ஸோ அது போட்டதுக்கப்புறமா சாதத்தை போட்டுக்கோங்க. நம்ம சாதமாக வீட்டில் வைப்போம்ல, அந்த சாதம் தான். இதுக்கு ஸ்பெஷல் ரைஸ் எதுவும் இல்லை. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு 1 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருந்துச்சு. நான் எடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் அரிசி. இது ஒரு 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ இது இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி குட்டீஸ்க்கும் பிடிக்குங்க. அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் போடுங்க. லெமன் ஜூஸ் போடும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்புறம் குக்கும்பரை ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸும் இதுவும் குக்கும்பரும் போட்டதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் போடுறேன். இதை போட்டு என்னங்க ஆஸ் யூஷுவல் மிக்ஸ் பண்ணி எடுத்தால் செம்ம சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, அது குக்கும்பரோட இருக்கிற ரெசிபி ரெடியாக இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.